இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 5.2 தேர்ட் சம். கொஷின் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொன்றிற்குமான அதிபர வளையத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். குவியங்கள் +or -2, 0 கொடுத்துருக்காங்க. இதை வந்து மைய தொலைத்தகவல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈக்குவல் 3/2. செகண்ட் சப்டிவிஷன் மையம் அவங்களே கொடுத்துட்டாங்க 2,1ன்ட்டு. ஒரு குவியன்னு சொல்லிட்டு 8,1 கொடுத்துருக்காங்க. இதுக்கான இயக்குவரை சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, x = 4ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன் 5,-2 வழி செல்வது மற்றும் குற்றச்சு நீளம் 8 அலகுகள் கொண்ட நெட்டச்சு x அச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நெட்டச்சு பார்த்தீங்கன்னா x அச்சு. இப்போ குற்றச்சு நீளம் 8 அலகு, 5,-2 புள்ளி வழியில் இந்த பரவளையம் போகுது. சரிங்களா? இப்போது இது மூணுத்துக்கு பாருங்கள். இதுக்கான அதிபரவளையத்துக்கு சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள். இப்போ கொஷினில் கொடுத்துருக்க குவியமும் மையத்தொலைத்தகமும் எடுத்து எழுதிட்டோமா? இதில் பார்த்தீங்கன்னா மையம் வந்து 0,0. சரிங்களா? அப்போது எக்ஸ் பாருங்கள் +or -2, y 0. அப்போது குற்றச்சு வந்து எந்த அச்சாக இருக்கும்? குற்றச்சு எக்ஸ் அச்சாக இருக்குமா? எக்ஸ் அச்சு ஆகும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். x² / a² - y² b² = 1. ஃபஸ்ட் நம்ம பாருங்கள், நமக்கு a² b² வேல்யூ வேணும். அதுக்கு முதல்ல பாருங்கள் AE = 2. ஏன்னா இப்போ ஏ கண்டுபிடிக்கும்போது நமக்கு ஏனோட வேல்யூ கிடைக்கும். அப்போது A = 2 அப்படின்னு நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. 2 அப்ளை பண்ணியாச்சா? ஏ தெரியாது, ஆனால் E தெரியும். A × 3/2 = 2. இந்த 3/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2/3 ஆகுமா? அப்போது A = 2 × 2/3. இப்போ 2 பெருக்கல்ல இருக்குது. அப்போ பெருக்கலாமா? A = 2 × 2 4/3. இப்போ ஏனோட வேல்யூ 4/3 போது A² 4/3 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ப்ளஸ் ஸ்கொயர் 4க்கு சொந்தம் 3க்கும் சொந்தம். 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. அப்போ A² வேல்யூ 16/9. சரிங்களா? இப்போ இதை வச்சு B கண்டுபிடிக்கலாமா? இப்போ B கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். C² = A² + B². அப்போது இங்கே சின்றது பார்த்தீங்கன்னா நம்ம AEன்னு எடுத்து எழுதலாம், சிக்கு பதில். அப்போ AE (2) A பார்த்தீங்கன்னா A² வேல்யூ 16/9 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளஸ் B². சரிங்களா? இப்போ AEக்கு ஆல்ரெடி நம்ம 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன வரும்? 2² = 16/9 ப்ளஸ் B² வருமா? 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4. அப்போ 4 = 16/9 ப்ளஸ் B². 16/9 இங்கே ப்ளஸில் இருக்குதா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வருமா? இப்போ 4 - 16/9 = B². இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இங்கே எதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம். 4 × 9 4 × 9 36 - 1 × 16 16 / 1 × 9 9 = B². சரிங்களா? 36 - 16 இப்போ கழிச்சா 20 வருமா? இப்போ 20/9 இது B² வேல்யூ. அப்போ B² = 20/9. சரிங்களா? இப்போ A² கண்டுபிடிச்சாச்சு, B² கண்டுபிடிச்சாச்சா? அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? x² / a² - y² = 1 ஃபார்முலா. அப்போது x² = வேல்யூ என்ன? 16/9 மைனஸ் y² b² வேல்யூ 20/9 = 1. சரிங்களா? அப்போது
எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து வகுத்தில் இருக்கிற 9 மேலே போச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா? இப்போ 9 எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? டிவைட் பை 16 மைனஸ் இங்கே கீழே இருக்கிற 9 மேலே போச்சுன்னா பெருக்கல்ல போகுமா? இப்போ 9 ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 20 ஈக்குவல் 1. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதிட்டு சாம்பார் ஒன்றா எடுத்துகிட்டு ஏ ஸ்கொயரோட வேல்யூவும் பி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மற்றும் பி ஸ்கொயர் மதிப்பை சாம்பாடு 1 பிரதியிடன்னு கொடுத்து கூட நீங்கள் எடுத்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் மையம் வந்து 2,1 கொடுத்துருக்காங்க. குவியம் பார்த்தீங்கன்னா 8,1. இயக்கு வரை எக்ஸ் ஈக்குவல் 4. பாருங்கள் இது ஆப்ஷனல் தான் படம், தேவைன்னா போட்டுக்கலாம், எல்லாம் தேவை கிடையாது. எக்ஸு இது ஒய்னு இருக்குமா? மையம் என்ன? எக்ஸ் வந்து இப்போ 0 1 2 3. அப்போ இப்போ ஒய் 1 2. இப்போ எக்ஸில் 2 ஒய்யில் 1. அப்போ இங்கே வருமா? இப்போ 2,1 வருமா? இப்போது இது பாருங்கள் 2,1 போது இதுக்கு நேர்க்க 8,1. இப்போ தோராயமாக 8 எக்ஸ் வந்து 8 ஒய் 1. இங்கே ஒரு டாட்டா 8,1 லைன் போடலாமா நேராக? இப்போ இதுக்கு இடைப்பட்ட தூரம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இயக்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் 4. இப்போ பரவாயில்ல, இதுக்கு வரையும் போது தோராயமாக இப்படி வருங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குற்றச்சு குற்றச்சு வந்து எக்ஸ் அச்சாக இருக்குமா? எக்ஸ் அச்சு ஆகும். அதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும். எக்ஸ் மைனஸ் h whole square divided by a square minus y minus k whole square divided by b square equal 1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து நமக்கு தெரியும் 6. ஏன் வந்து நம்ம ஏஇ வந்து 6 அப்படின்னு எடுக்கிறோன்னா, இப்போ இதுக்கும் இடையில் இருக்கிற தூரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே 2 இங்கே 8. இதுக்கு இடையில் பாருங்கள் 3 4 5 6 7 8 6ன்னு வரும். இப்போது ஏஇ பார்த்திங்கன்னா 6. இதை வந்து சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பார்த்திங்கன்னா ஏ டிவைட் பை இ. இப்போ இதுக்கும் இடையுள்ள தொலைவு 6ன்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஏ டிவைட் பை இன்னா இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்திங்கன்னா 2. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ ஏ டிவைட் பை 2. ஏ மட்டும் தான் வேணும். ஏ மட்டும் வச்சுட்டு இந்த வகுத்தில் கறி இந்த கொஞ்சம் பெருக்கல்ல மாறுமா? இப்போ 2 ஈன்னு வருமா? இதை வந்து சமன்பாடு 2ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு ஈயோட மதிப்பு இருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் 2இஐ சமன்பாடு 1ல் பிரதியிடலாமா? பிரதியிடும் போது பாருங்கள் சமன்பாடு 1 ஏஇ ஈக்குவல் 6. ஏனோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? 2இ இன்ட்டு இ ஈக்குவல் 6. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இ இன்ட்டு இ ஸ்கொயரா? இப்போ 2இ ஸ்கொயர் ஈக்குவல் 6ன்னு வருமா? இந்த பக்கம் பெருக்கல் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வரும். இப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் 6 டிவைட் பை 2ன்னு வரும். 1 2 3 6. இப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் 3. நமக்கு ஈனோட வேல்யூ தான் வேணும். அப்போது இந்த ஸ்கொயர் நமக்கு கொஞ்சம் ரூட்டாக மாறுமா? இப்போ இ ஈக்குவல் √3. சரிங்களா? இப்போது இ ஈக்குவல் √3ஐ சமன்பாடு 1ல் பிரதியிடலாமா? சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்போ 1வது சமன்பாடு என்ன? ஏஇ ஈக்குவல் 6. அப்போ நமக்கு வாங்க ஏ வந்து ஏ இன்ட்டு ஈனோட வேல்யூ √3 ஈக்குவல் 6. இதான் பெருக்கலுக்கு √3 இந்த கொஞ்சம் வகுத்தில் வருமா?
அப்போ ஏ ஈக்குவல் 6 டிவைட் பை √3 வருமா? இதை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த √3ஆல் மேலே கீழே பெருக்கலாமா? √3 டிவைட் பை √3. இப்போ மேலே எங்கே போய்ட்டு √3ஆல். அப்போ ஏ ஈக்குவல் பெருக்கும்போது 6 × √3 6 √3 வருமா? டிவைட் பை √3 × √3 பெருக்கும்போது பாருங்க ரூட்டுக்குள்ளே 3 × 3 வரும். வெளியே எடுத்தால் ஒரு 3 மட்டும் வரும். 3 வெளியே எடுத்துட்டோமா? இப்போ ஏ ஈக்குவல் 1 3 2 3 6. இப்போ 2 √3ன்றது தான் ஏனோட வேல்யூ. இதை வச்சு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 2 × √3 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரெண்டுக்குமே சொன்னோம். அப்போ 2 ஸ்கொயர் × √3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 4 இங்கே ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா 3 வருமா? இப்போ 4 × 3 12. இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 12. சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் வச்சு பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா நமக்கு தெரியும். சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? அப்போ சிக்கு பதில் நம்ம ஏன்னு எழுதலாம். ஏஇ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 12 ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏஇக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 6 கண்டுபிடிச்சோமா? அப்போ 6 ஸ்கொயர் ஈக்குவல் 12 ப்ளஸ் பி ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6 36 ஈக்குவல் 12 ப்ளஸ் பி ஸ்கொயர். ப்ளஸ் 12 இப்போ வந்துச்சுன்னா மைனஸ் 12 மாறுமா? 36 மைனஸ் 12 ஈக்குவல் பி ஸ்கொயர். கழிக்கும் போது என்னாகும்? 24 கிடைக்குமா? 24 ஈக்குவல் பி ஸ்கொயர். பி ஸ்கொயரோட வேல்யூ 24. இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஹச்கே மையம் 2,1 கொடுத்துருக்காங்களா? அப்ளை பண்ணிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் ஹச்னோட வேல்யூ என்ன? 2. ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க மையம் 2,1ன்னு. இது ஹச், இது கே. டிவைட் பை ஏ ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 12 மைனஸ் ஒய் மைனஸ் கேனோட வேல்யூ 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 24 ஈக்குவல் 1. இப்போ தேவையான சமன்பாடு கிடச்சிடுச்சா? அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்கிறத எடுத்து வச்சு புள்ளி வந்து 5,-2 கொடுத்துருக்காங்க. குற்றச்ச நீளம் பார்த்தீங்கன்னா 8 அளவுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் மையம் வந்து 0,0வா? பாருங்கள் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. குற்றச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு அப்படின்ட்டு குற்றச்சு எக்ஸ் அச்சு ஆகும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸ் அச்சு அப்படின்னும் போது ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. சரிங்களா? இப்போ குற்றச்சின் நீளம் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? குற்றச்சின் நீளம் எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். குற்றச்சின்னும் போது 2a ஈக்குவல் 8ன்னு போடுவோமா? இந்த பெருக்கலுக்கு இருந்தது கொஞ்சம் வகுத்தில் வருமா? இப்போ a ஈக்குவல் 8 டிவைட் பை 2ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1 2 4 8. அப்போ a ஈக்குவல் 4. இப்போ a ஈக்குவல் 4னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 4 ஸ்கொயர்னு வருமா? 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16. இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16. சரிங்களா? இதை வச்சு புள்ளினை கொடுத்துருக்காங்க. பி 5,-2 கொடுத்துருக்காங்களா? இதை வச்சு பாருங்க பி கண்டுபிடிக்கலாம் என்ற புள்ளி வழி. ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1 ஃபார்முலா. இது எக்ஸு, இது ஒய்.
இப்போ எக்ஸ் என்ன 5. அப்போ 5 ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம் 16 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 × 5 25. இப்போ 25 டிவைட் பை 16 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் -2 × -2 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2 × 2 4 டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. இந்த பக்கம் 25 டிவைட் பை 16 இருக்குங்களா. இப்போ இதை வந்து மாற்றி எழுதிக்கலாமா. -4 டிவைட் பை பி ஸ்கொயர். இந்த 4 பை பி ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா இங்கே -4 பை பி ஸ்கொயர் ஆகிறது. இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா. அதே இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிற 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா. மாற்றி எழுதிக்கலாமா. இப்போ 25 டிவைட் பை 16 ப்ளஸ் 1 மைனஸ் 1 வரும். -4 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை பி ஸ்கொயராக வருமா. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இதுமே எல்லாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம். 1 × 25 25 மைனஸ் 1 × 16 16 டிவைட் பை 16 × 1 16 தான் ஈக்குவல் 4 டிவைட் பை பி ஸ்கொயர். 25லேருந்து 16 கழிச்சா நமக்கு 9 டிவைட் பை 16 வரும் ஈக்குவல் 4 டிவைட் பை பி ஸ்கொயரா. இப்போது இங்கே வகுத்தில் இருக்கிற பி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா. இந்த பக்கம் வகுத்தில் இருக்கிற 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா. அப்போது 9 பி ஸ்கொயர் ஈக்குவல் 4 × 16. இப்போ 9 பி ஸ்கொயர் ஈக்குவல் 4 × 16 பெருக்குனா 64ன்னு வருமா. அதே போல் இங்கே நமக்கு பி ஸ்கொயர் மட்டும் தான் வேணும். பி ஸ்கொயர் வச்சுட்டு பெருக்கல் இருக்கிற 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வருமா. இப்போ 64 டிவைட் பை 9 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா. ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம் 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் 64 டிவைட் பை 9 ஈக்குவல் 1. இங்கே வகுத்தில் இருக்கிற 9 மேலே போச்சுன்னா பெருக்கல்ல வருமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் 9 × ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 64 ஈக்குவல் 1. சரிங்களா.